ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு பிளாக் பீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பிளாக் பீட்ஸு, தாலி செயினும், சேஞ்சபிள் டாலர்ஸு ப்ளஸ் அதோட தாலி உருக்கள், தாலியில் போடுவாங்க இல்லைங்க, அது முத்து பவளம் வச்சு அந்த உருக்கள் எல்லாமே நான் 1 by 1 காட்டுவேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது லலிதா ஜுவல்லர் அண்ணா நகர் ஷோரூமில் இருந்து தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ஷோரூமில் போன உடனே லக்ஷ்மி காசாக இது ஒரு மாடலாக இருக்குது பாருங்கள். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 8 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சூப்பர் இல்லை, எவ்வளோ கிராண்டாக இருக்கும் தெரியுங்களா? நம்ம ட்ரெஸ்ஸஸ் மேலே கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு லக்ஷ்மி காசில் வச்சு 2 லேயரில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாடலு. ஒரு காசு வருது, அதுக்கு ஒரு குட்டி பீட்ஸு ப்ளைனில் வருது. அது மாதிரி மாடல் இது ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல் தாங்க. நல்லா இருக்கும் இது மாதிரி மாடல் போட்டால். இது ஐயர் ஆண்டி அவங்கெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த மாடலு. எல்லாம் 11 கிராம் 12 கிராம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் வந்து இங்கே வேஸ்டேஜு ப்ளஸ்ஸு வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. 1 by 1 7 கிராம் 8 கிராம் 7 கிராம் 8 கிராம்னுட்டு நான் காட்டியிருக்கேன். இது அப்படியே ட்ரேயோட காட்டினா ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க, எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிஸ்டர், நீங்களே மென்ஷன் பண்ணுங்கன்னுட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் 1 by 1 அப்படியே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இங்கே பர்சன்டேஜ் வந்து 11.9%, 12.9 அன்னி இருக்கும் இல்லைங்க. அது வந்து நான் இன்னும் 1%க்கு என்ன ஆக போகுதுன்னு நான் 12%, 13% அப்படி போட்டிருக்கேங்க. ஆனாலும் வேஸ்டேஜ் எல்லாமே அந்த லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? 1 2 அப்படி இப்படி இருக்குது. எதுக்கு அதுக்கு 11.298 அப்படி பர்சன்டேஜ் பிரித்து போடுறது பதிலும் நம்ம ரவுண்ட் ஃபிகராக போடலான்னு தான் அது மாதிரி போட்டிருக்கேங்க. ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 12.9%ன்றது இன்னும் 1 சேர்த்தா 13% வரும் இல்லை, அது மாதிரி சில இடத்துல போட்டிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான லுக்கு வர மாதிரிங்க. ஒரு 3 லைனு 2 லைனு அது மாதிரி இருக்குது. இது வந்து பீட்ஸ் எல்லாம் தனியாக காஸ்ட்டு வருங்க. இதுக்கு கோல்டு வெயிட்டு தனியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கல்யாணமானவங்க போடுற மாதிரி ஆயிருப்பாங்க இல்லைங்க, அவங்க போடுற மாதிரி. இதுக்கு செயின்னு இங்கே இருக்கும், டாலர்ஸு தனியாக இருக்கும். ப்ளைன் டாலர்ஸ் வேணும்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்டோன்ஸ் டாலர்ஸ் வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒரு மாடல் செயின்ஸ் தாங்க இது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். எல்லாம் 3 லைனில் வருது. கோல்டு வந்து பட்டையாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா 3 லைனில் வருது, 2 லைன் இருக்குது, 5 லைன்ஸ் இருக்குது. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது என்னன்னு இருக்குங்க இங்கே. நான் உங்களுக்கு எல்லோரும் காட்டுறேன் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, ஐடியா இருக்கிறதுக்காக காட்டிகிட்ருக்கேன். இந்த ட்ரேயில் பாருங்கள், சிம்பிளாக இருக்குது. அந்த டாலர் கிட்ட வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நல்லா இருக்குது இது மாதிரி மாடலில். இது வந்து ட்ரெஸ்ஸஸ் மேலே கூட போட்டிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது. ப்ளைன் சாரீஸு சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணுன்னா கூட நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேறு யூஸ் பண்ணலாம். பிளாக் பீட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குங்க. இதில் இருக்குது பாருங்கள் பிளாக் பீட்ஸு. இது ஃபுல்லாமே பிளாக் ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க. இது முத்து பவளம் அப்புறம் பச்சை எமரால்டில் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஃபுல்லு முத்தில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலு. இது டிஸ்ட்ரிக்கு போடுவாங்க இல்லைங்க, அது மாதிரி மாடல் மாதிரி இருந்துச்சு. இது 3 கலர் சேர்த்து இருக்குது. சூப்பராக இருக்குது. இது சிம்பிளாக ஒரே கலரில் போட்டிருக்காங்க. இந்த பிளாக் பீட்ஸ் பாருங்களேன், மெலீஸான பீட்ஸுங்க. அவ்வளோ குட்டியாக இருக்கிற பீட்ஸு அழகாக இருக்குங்க. இது மாதிரி எல்லாம் போட்டால் ட்ரெஸ்ஸஸுக்கு சாரீஸ்க்கு இது போட்டுட்டு நம்ம இங்கே எப்போவது பட்டுப்படவை கட்டினோன்னா இது மாதிரி ஒரு குட்டியாக பிளாக் பீட்ஸ் போட்டு ஹாரம் போட்டுட்டு பாருங்களேன். ஏதாவது ஹாரமும் லாங் செயின் அது மாதிரி செம்மையாக இருக்கும். அது மாதிரி மாடல் போட்டு இது வந்து ருத்ராட்சா வரும் இல்லைங்க, அந்த ருத்ராட்சில் இது ஒரு மாடலாக இருக்குது. ருத்ராட்சில் வந்து அவ்வளோ அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 3 கலரில் வருதுங்க. ஒரு லைட்டு பிளாக் மாதிரி இருக்குது, ஒரு செந்தனம் கலரில் இருக்குது, ஒரு நார்மல் நம்ம பார்ப்போம் இல்லை அது மாதிரி ருத்ராட்சாலோ. இது மாதிரி மாடல்ஸ் கூட இருக்குது, வேணுவங்களும் வாங்குவாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாடல்ஸில் காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் நார்மல் செயின்ஸ் மாதிரிங்க, தாலியில் நம்ம கோத்துப்போம்ல அது மாதிரி செயின் மாதிரி. இது வந்து ஒரு பீட்ஸ் வருது, அப்புறமா செயின் வருது. இதுக்கு ஒரு டாலர் பெண்டன்ட்டு சிங்கிள் ஹூக் இருக்கிற பெண்டன்ட் மாட்டினா நல்லா இருக்கும். அது மாதிரி மாடல் இது. இதில் வந்து எனாமில் இருக்குது பாருங்கள், அங்கங்கே எனாமில் போட்டிருக்காங்க. ஸ்டோன்ஸு வந்து நல்லா இருக்குது இந்த மாடல் கூட. இதுதாங்க நல்லா இருந்துச்சு. எவ்வளோ அழகாக அந்த ருத்ராட்சை உள்ளே போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் திருப்பி அதே பார்த்துட்டு இருந்தேன்.
இந்த ட்ரேயில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இல்லைங்க. அந்த ப்ளைனில் இருக்கிறது வந்து நம்ம தாலியாக கூட செயின் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே சிம்பிளாக இருக்குது பாருங்கள். வெறும் 8 கிராமில் 1 பவுனில் போடணுன்றவங்களுக்கும் இருக்குது. 5 கிராமில் கூட இருக்குங்க. சூப்பர் இல்லை? 5 கிராம், 6 கிராம், 7 கிராம், 8 கிராம் அப்படி இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. எல்லா பிளாக் பீட்ஸ் செயின்ஸும் நல்லா இருக்குது. இந்த இதில் பாருங்களேன், செயின் ஃபுல்லாக இருக்குது, அங்கங்கே பீட்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? இது நார்த் இண்டியன்ஸு இது தாலியாக கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்மளை வந்து தாலின்னா நம்மளுக்கு வேறு மாடல் இருக்கும். ஆனாலும் நம்ம இது கழுத்தில் போடுவாங்க. நல்லதில்லை. கருப்பு ஸ்டோன்ஸ் வச்சு பீட்ஸ் வச்சு கழுத்தில் போட்டால் டிஸ்டி இருக்காதுன்னுவாங்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கும் இது மாதிரி. இது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாடலு. ப்ளைன் வருது, அங்கங்கே பீட்ஸ் வருது. இதெல்லாம் குட்டி குட்டியாக பீட்ஸு நல்லா இருந்துச்சு. இந்த மாடல் எல்லாமே நல்லாயிருக்கும் போட்டால். இது வந்து சேஞ்சபிள் டாலருங்க. சொன்னேன் இல்லை, சேஞ்சபிள். நமக்கு இந்த டாலர் பிடிக்கல, வேறு டாலர் வேணும்னாலும் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். அது மாதிரி மாடல் ஃபுல்லாக ஸ்டோன்ஸுங்க, ஜர்கான் ஸ்டோன்ஸு. ஒரு பீகாக் மாடலில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கிராண்டான ஸ்டோன், ரவுண்டு ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழேயும் அதே மாதிரி கிரவுண்டாக ஒரு டாலர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா அது மாதிரி சேஞ்ச் பண்ணி மாட்டலாம். அங்கேயே இருக்குங்க சேஞ்சபிள்ஸு டாலர்ஸு. நம்மளுக்கு எந்த டாலர் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டாலர் வாங்கினவங்க அது மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டிக்கலான்ற மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. செயின்ஸ் கூட இருக்குங்க. ஆல்ரெடி நான் செயின்ஸ் காட்டியிருக்கேன், அதனால் செயின்ஸ் இப்போ இதில் போடல. ஏதோ ஒரு 2 செட்டு என்னவோ காட்டியிருக்கேன் பாருங்கள். அது பிளாக் ஆன்டிக்கு டெம்பிள் ஜுவல்லரி செயின்ஸ் டாலர் வச்சு இது மாதிரி காட்டியிருக்கேன். இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் சேஞ்சபிளுங்க. உங்களுக்கு எந்த டாலர் வேணும்னாலும் அது அங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே லலிதா ஜுவல்லர்ஸில் தாங்க இந்த மாடலு. இது வந்து அப்படியே அதோட ஃபிக்ஸிங் ஆகி தான் வந்திருக்கு டாலரு. இதுக்கு சேஞ்சபிள் கிடையாது. இந்த மாடலில் கூட இருக்குதுன்னு காட்டுறேன். இது ப்ளைன் பால்ஸ் 3 ஸ்டோன்ஸில் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே க்ரீனும் ஒயிட்டும் பிங்க் ஸ்டோன் டாலர் அந்த ரவுண்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முகப்பு மாதிரி மாடல்ஸில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒன்றும் கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கணுன்றவங்க இது மாதிரி வாங்கி போட்டுப்பாங்கள்ல. இது வந்து நடுவில் பாருங்கள், அம்மன் உருவம் வச்சு சுற்று ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. மேலே பிங்க் வருது, கீழே க்ரீன் ஸ்டோன்ஸ் வருது. இந்த டாலர் செயினும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்கங்க. செமி ஆன்டிக்கில் வருது, பிளாக் ஃபினிஷிங்கில் வருது. நல்லா இருந்துச்சு இந்த செயின். ஃபஸ்ட்டு செயின் பாருங்களேன், ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செமையான மாடல். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது ஒரு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே ஒன்று குட்டியாக கீழே ஒன்று குட்டியாக நடுவில் அம்மன் அந்த மாதிரி சேம் டு சேம் அதே மாதிரி. இது வந்து 2 சைடும் அம்மன் டாலர் உட்காந்த மாதிரி. இது ப்ளைன் பால்ஸில் கொடுத்துருக்காங்க, கோதுமை பூசில். இது ரவுண்டு ப்ளைன் டாலராக கொடுத்துருக்காங்க. இந்த செயின் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும் போட்டுறதுக்கு. இது வந்து பிளாக் ஆன்டிக்கில் டாலர் வரும்னு சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி. அதில் அங்கங்கே குட்டி குட்டி ரூபி ஸ்டோன்ஸ் வருதுங்க. எல்லா அம்மனோட உருவமும் இருக்குது. லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார், அப்புறமா பெருமாள், அது மாதிரி எல்லாம் கூட இருக்குங்க. டாலர்ஸில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் இது மாதிரியெல்லாம். இதெல்லாம் டெய்லி போடுவாங்க இல்லைங்க, அது மாதிரி தாலி செயினுக்கு போடுறதுங்க. நல்லா இருக்கும் இது மாதிரி மாடல் எல்லாமே. இங்கே ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க. அந்த பீகாக் வந்து ரிவர்சபிள் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இஷ்டம், இந்த சைடு போட்டிக்கலாம், அந்த சைடு போட்டிக்கலாம், அது மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான தாலி மாடல்ஸ் இருக்குங்க. தாலி உருக்கல் எல்லாமே நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் ஒரு வாட்டி போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும் இன்னும். இதெல்லாமே நம்ம தாலி செயினில் கீழே மஞ்சா கயிறு போடுவோம் இல்லைங்க, அதில் கோல்டாகவே போட்டுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது மாதிரி போட்டிருக்காங்க. 2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதெல்லாமே. இதெல்லாமே தாலி உருக்கலுங்க. வாழைக்காய், அப்புறமா லக்ஷ்மி, மாங்காய், இதெல்லாம் 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 கிராம் வரைக்கும் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குங்க. நான் ஒரு 2-3 பீஸ் தான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நாண கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, குண்டுன்னு சொல்லுவாங்க. தாலிக்கு ஒரு லக்ஷ்மி காசு போட்டு ஒரு நாண கொய்யா போடுவாங்க, அப்புறமா ஒரு லக்ஷ்மி காசு ஒரு குண்டு போடுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாம் இதில் இருக்குது. இது எல்லாமே கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க, ஏதோ வேலை நடக்குது.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கால் காசு டைப்பில் வருது பாருங்கள். சுத்து டாலரில் ஸ்டோன்ஸ் வருது. நடுவில் லக்ஷ்மி அம்மன் இது வருது, ஸ்டோன்ஸ் வருது. அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தாலியில் போட்டுனா நல்லாயிருக்கும். நம்ம டாலரில் கூட ஏதாவது ப்ளைன் செயின் இருந்துட்டு டாலரில் கூட போட்டுக்கலாம். அது மாதிரி சூப்பரான மாடல்ஸுங்க. இதெல்லாமே தாலியில் போடுற உருக்கள் தாங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். தமிழில் அவங்க போடுற தாலி, தெலுங்காரங்க போடுற தாலி, அது மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து பவளமும் முத்து அது காட்டியிருக்க ஒரு 2 மாடலில் பார்த்துக்கோங்க. சூப்பர் இல்லைங்க. எல்லா மாடல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வேணும்னாலும், செயின்ஸ் வேணும்னாலும், ருத்ராட்சி மாடல் வேணும்னா, தாலி உருக்கள் வேணும்னாலும், ஒரு சேஞ்சபிள் டாலர்ஸ் வேணும்னாலும் எல்லாமே இருக்குங்க. சூப்பரான கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள்.